Strings and string manipulation. Introduction to string. What is string? So string is a data type used to handle the array of characters. ஒரு collection of characters double quotesல நம்ம சொன்னோம்னா அதுக்கு பேரு string. It is a sequence of Unicode characters that may be a combination of letters, numbers, or special symbols enclosed within a single or double or triple quotes. Okay. ஸோ நமக்கு வந்து ஒரு காம்பினேஷன் லெட்டர்ஸோ நம்பர்ஸோ இல்லை ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது வந்து ஒரு கலெக்ஷனாக ஒரு சிங்கிள் கோட்குள்ளேயோ இல்லை டபுள் கோட்ஸ்குள்ளேயோ இல்லை ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளேயோ இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம். So strings are immutable. Immutable means once you define a string, it cannot be changed during the execution. So execution timeல நம்மளால என்ன பண்ண முடியாது அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்குக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் கோட்ஸ்குள்ள கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அதை மட்டும் பிரிண்ட் பண்ணும். தென் டபுள் கோட்ஸ்குள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படியும் நம்மளால கொடுக்க முடியும். ட்ரிபிள் கோட்ஸ்குள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது மாதிரி நம்மளால கொடுக்க முடியும் ஸ்ட்ரிங்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ள சிங்கிள் கோட் நமக்கு இடையில பிரிண்ட் ஆகணும்னா அப்படி கொடுக்க முடியாது. அப்போ வந்து நமக்கு எரர் மெசேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ட்ரிபிள் கோட்ஸ்குள்ள டபுள் கோட்ஸோ இல்லை சிங்கிள் கோட்ஸோ நம்மளால கொடுக்க முடியும். ஓகே. ஸோ இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸிங் கேரக்டர்ஸ் இன் எ ஸ்ட்ரிங். எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுவோம்? ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை மட்டும் நமக்கு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்கன்னா யூஸிங் த இண்டெக்ஸ். எப்படி வந்து செட்டு அரே தென் டப்பிள்ஸ் டிக்ஷனரிஸில் இருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ்ல எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம்? இண்டெக்ஸ் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதோட சப்ஸ்கிரிப்ட் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இது ரெண்டுலையுமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் ஸ்கிரிப்டை பார்க்கலாம். எப்பயுமே வந்து ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜீரோல தான் அசைன் ஆகும். The positive script 0 is assigned to the first character and last character பார்த்தீங்கன்னா n-1 இருக்கும். ஏன்னா ஜீரோல ஸ்டார்ட் ஆகிறதுனால லாஸ்ட் வந்து n-1 இருக்கும். ஓகே. ஸோ the negative index வந்து பார்த்தீங்கன்னா assigned from the last character to the first character. லாஸ்ட் கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் கேரக்டர் நமக்கு அசைன் ஆகும். -1 அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆர்டரில் நமக்கு என்ன ஆகும்னா பிக்ஸ் ஆகும். இப்போ இதில் பாருங்க ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். எஸ்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து எஸ்ஸுக்கு வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0, சி வந்து 1, ஹெச் வந்து 2, தென் ஓ 3, ஓ வந்து 4, எல் வந்து 5. ஓகே. டோட்டலி 6 கேரக்டர்ஸ் இருக்கு. லாஸ்ட் கேரக்டர் வந்து 6 - 1 5 வந்துருச்சு. ஓகே. ஏன்னா ஜீரோல ஸ்டார்ட் பண்றோம். நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் பாருங்க லாஸ்ட் லெட்டர்ல தான் நமக்கு -1 வந்து அசைன் ஆகும். அப்ப ரிவர்ஸ் ஆர்டர்ல நமக்கு மைனஸ் வந்து அசைன் ஆகும். இப்ப எல்லுக்கு வந்து -1, ஓக்கு -2, ஓக்கு -3 அண்ட் ஹெச் வந்து -4, சி வந்து -5, எஸ்ஸுக்கு வந்து -6. இப்படி நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன் டைமில் நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கெட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்புட் ஆஃப் என்டர் ஏ ஸ்ட்ரிங். இண்டெக்ஸ் வந்து ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் லூப்பில் ஐஎன் ஸ்ட்ரிங்கில் என்ன கேரக்டர் எவ்வளோ கேரக்டர் கொடுப்போமோ இந்த ஸ்ட்ரிங்கோட சைஸை பொறுத்து நமக்கு இந்த ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சி வந்து ஜீரோல அசைன் ஆகும். ஓகே. ஸோ அது மாதிரி கண்டினியூஸாக நமக்கு ஒவ்வொரு லெட்டர்ஸும் அடுத்தடுத்த பாசிட்டிவ் நம்பர்ஸில் நமக்கு சப்ஸ்கிரிப்டோட நமக்கு என்ன பண்ணும்னா பிரிண்ட் பண்ணும். இப்போ இதில் வந்து நமக்கு வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்கம் அப்படின்னம்னா நமக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ட் ஜீரோவில் டபிள்யூ இருக்கும், தென் 1ல் வந்து இ இருக்கும், 2ல் வந்து எல் இருக்கும், தென் 3ல் சி அண்ட் 4ல் வந்து ஓ அண்ட் 5ல் எம் அண்ட் 6ல் வந்து இ வந்து நமக்கு இருக்கும். இதில் பாருங்க இண்டெக்ஸ் வந்து ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வெல்கம் ஸ்ட்ரிங் 1 வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு இருக்கு. 7 லெட்டர்ஸ் இருக்கு டோட்டலி. அப்போ நமக்கு 7 டைம்ஸ் வந்து இந்த ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐல 0 இருக்கும். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்க்கும். 0ங்கிறது 7க்குள்ள இருக்கு. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ. சப்ஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் இண்டெக்ஸ்ல நமக்கு என்ன இருக்கு? 0. அப்போ சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் 0 ஈக்குவல் டு நமக்கு ஐல நமக்கு என்ன இருக்கு? ஐல வந்து 0th பொசிஷன்ல டபிள்யூ. ஸோ டபிள்யூங்கிறது பிரிண்ட் பண்ணும். ஐ பிளஸ் பிளஸ் அதாவது இண்டெக்ஸ் பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி பிளஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இண்டெக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னம்னா
index plus equal to 1 அப்படின்னம்னா indexல என்ன வேல்யூ இருக்கு 0 அப்போ index equal to 0 plus 1 equal to 1 அப்போ now index value is 1 okay so அப்போ திரும்பி அடுத்த டைம் நமக்கு I value நமக்கு என்னென்ன ஆயிடும் நமக்கு I value வந்து 2 ஆயிடும் okay so அப்போ அதுக்கு அடுத்து subscript of index value என்னன்னு வருது 1ங்கிறத print பண்ணிட்டு 1வது பொசிஷன்ல நமக்கு என்ன இருக்கும் ஈங்கிறது இருக்கு ஸோ ஈங்கிறது பிரிண்ட் பண்ணும் அப் டு நமக்கு இது எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் 6 வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ எண்ட் ஆஃப் த கேரக்டர் வரப்போ ஃபார் லூப் விட்டு நமக்கு வெளியே வந்துடும் ஓகே ஸோ இது பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்ட்ரிங் வந்து அதோட இண்டெக்ஸ் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இதுவே வந்து நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் சேம் லைக் தட் டியூரிங் த எக்ஸிகியூஷன் டைம் அப்போ ஒரு ஸ்ட்ரிங் வந்து கெட் பண்றீங்க இன்புட் ஆஃப் என்டர் ஸ்ட்ரிங் தென் இண்டெக்ஸ்ல வந்து -1ங்கிறத அசைன் பண்ணிக்கிறோம் தென் இது எது வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் நம்மளோட ஸ்ட்ரிங் 1ல என்ன வேர்டு கொடுக்குறோமோ அதோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி இந்த while loop வந்து செட் ஆகணும் அதனால இண்டெக்ஸ் greater than or equal to minus len ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணா string 1 ஓட number of characters return பண்ணும் ஓகே தென் அதுக்குள்ள சப்ஸ்கிரிப்ட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்றோம் ஒவ்வொரு டைமும் நமக்கு டிக்ரிமெண்ட் ஆகிறதுக்காக இங்க இப்படி கொடுத்திருக்காங்க இண்டெக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு -1ன்னு கொடுத்திருக்காங்க அப்போ வந்து டிக்ரிமெண்ட் ஆகும் நமக்கு ஓகே ஸோ இதுல பாருங்க -1ல ரிவர்ஸ் ஆர்டர்ல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும் சப்ஸ்கிரிப்ட் -1ல இ இருக்கும் தென் சப்ஸ்கிரிப்ட் -2ல எம் இருக்கும் அடுத்து அப் டு இது எது வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் -7 வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா மாடிஃபையிங் அண்ட் டெலிட்டிங் த ஸ்ட்ரிங் எப்படி வந்து மாடிஃபை பண்றது நம்ம வந்து ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள் ஒன்ஸ் நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதை டெலிட் பண்ணவோ இல்லை மாடிஃபை பண்ணவோ முடியாதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் சப்போஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா string 1 equal to how are you அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ 0th பொசிஷன்ல நமக்கு என்ன இருக்கும் string 1ல ஹெச்ங்கிறது இருக்கும் அந்த ஹெச் வந்து ஏன்னு மாத்தணும்னா இந்த str1 of 0 equal to ஏன்னு கொடுத்தோம்னா நமக்கு மாறாது எரர் மெசேஜஸ் தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா ஸோ str object does not support item assignment அப்படிங்கிறது நமக்கு இந்த எரர் மெசேஜஸ் ரிட்டர்ன் பண்ணும் இதை மாடிஃபை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எகெயின் அந்த ஸ்ட்ரிங்குக்கு வேற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் str1 equal to how are youன்னு கொடுத்து print ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க how are youன்னு வந்துருச்சு செகண்ட் சேம் வேரியபிள்கே how about you அப்படிங்கிறது அசைன் பண்ணியிருக்காங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க how about you மாதிரி இருக்கு ஓகே ஸோ இப்படிதான் நம்மளால மாற்ற முடியும் ஓகே ஸோ இதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இருக்கு பைத்தான்ல replace அப்படிங்கிறது usually python does not support any modification in its string but it provides a function replace to change all the occurrence of the particular character in a string ஒரு பர்டிகுலர் கேரக்டரை மட்டும் எனக்கு மாற்றணும் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னம்னா நமக்கு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்கு ப்ரொவிஷனு பைத்தான் வந்து கொடுத்துருக்கு ஸோ ரீப்ளேஸ்ங்கிற ஃபங்க்ஷன் இந்த ரீப்ளேஸோட சின்டாக்ஸ் பாருங்க ரீப்ளேஸ் கேரக்டர் 1 கமா கேரக்டர் 2 இப்போ str1ல how are you கொடுத்திருக்கேன் print பண்ண சொல்றோம் how are you question mark print ஆயிருச்சு பட் ரீப்ளேஸ்ல நான் என்ன பண்றேன் ஓக்கு பதிலா ஈயா மாத்த சொல்றேன் ஓக்கு பதிலா ஓ இருக்கிற இடத்துல எல்லாம் எனக்கு என்னன்னு மாறணும் ஈன்னு மாறணும் அப்ப how are youல ஓ எங்கெல்லாம் இருக்கு ஹெச்சுக்கு அப்புறம் ஓ இருக்கு ஒய்க்கு அப்புறம் ஓ இருக்கு அப்ப ரெண்டு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஓக்கு பதிலா ஈங்கிறது நமக்கு அடுத்து பிரிண்ட் ஆயிருக்கு ஸோ இப்படி நம்மளால மாடிஃபை பண்ண முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா delete function so delete function ஒரு string வந்து delete பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது code to delete a particular character in a string ஒரு particular string அதாவது ஒரு stringல இருக்கக்கூடிய ஒரே ஒரு லெட்டர் மட்டும் delete பண்ணனும்னா நம்மளால முடியாது error messages தான் ப்ரொடியூஸ் பண்ணும் str1 equal to how are you ன்னு கொடுத்திருக்காங்க இப்போ செகண்ட் பிளேஸ்ல நமக்கு என்ன இருக்கும் 0 1 2 w இருக்கும் ஸோ w மட்டும் நம்ம delete பண்ணா del str1 of 2 அப்படின்னா இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா delete ஆகாது error messages தான் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இது எப்படி delete பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தான் நம்ம ஸ்ட்ரிங்கா வந்து ஃபுல் ஸ்ட்ரிங்கை தான் நம்மளால delete பண்ண முடியும் ஒன் பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை ஒன் பர்டிகுலர் கேரக்டரை நம்மளால delete பண்ண முடியாது இப்போ str1 how about youன்னு இருக்கு பிரிண்ட் பண்றோம் how about youன்னு இருக்கு del str1ன்னு கொடுக்குறப்போ நமக்கு என்ன ஆயினா how about you அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து நமக்கு delete ஆயிடும் ஓகே ஸோ இதை அகைன் பிரிண்ட் பண்ண சொன்னோம்னா delete பண்ண கண்டென்ட்டை நமக்கு எரர் மெசேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு லெட்டரை நம்மளால delete பண்ண முடியாது பட் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து என்டையர் ஸ்ட்ரிங்கையே நம்மளால delete பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா string operation concatenation append repeating string slicing stride when slicing the string let us see one by one first one concatenation
Concatenation இந்த plus symbol பேர் தான் concatenation. இது என்ன பண்ணும்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து ஜாயின் பண்ணும். Joining of two or more strings is called as concatenation. The plus operator is used to concatenate the strings in Python. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம்ங்கிற ஒரு ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பைத்தான் அப்படிங்கிறது டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ங்கிற கன்கார்டினேஷன் சிம்பிள் என்ன பண்ணும்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் நமக்கு என்ன பண்ணும் மெர்ஜ் பண்ணும். ஓகே, ஜாயின் பண்ணும். ஸோ வெல்கம் பைத்தான் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும். இன்டராக்டிவ் மோட்ல கொடுத்துருக்கனால அடுத்த லைன்லேயே நமக்கு என்ன ஒரு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், வெல்கம் பைத்தான். நெக்ஸ்ட் அப்பண்டுனா end of the existing string அப்புறம் நமக்கு add ஆகும். Okay, adding more strings at the end of an existing string is known as append. So plus equal to operator is used to append a new string with an existing string. இப்போ பார்த்தீங்கன்னா str1ல வந்து டபுள் கோட்ஸ்ல வெல்கம் டுன்னு கொடுத்துருக்கேன். str1 plus equal toங்கிறது என்னது, அப்பண்ட் ஆப்பரேட்டர். அதுல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டபுள் கோட்ஸ்ல லேர்ன் பைத்தான். அப்போ என்ன அர்த்தம்னா str1ல வெல்கம் டு அப்படிங்கிறது லாஸ்ட்ல எனக்கு லேர்ன் பைத்தான்ங்கிறது நமக்கு என்ன பண்ணும்னா இன்செர்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஆட் பண்ணும். ஓகே, இதுக்கு பேர் தான் அப்பண்ட் மோட். அடுத்து ரிப்பீட்டிங். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் தான் நம்ம ரிப்பீட்டிங் மோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே எ ஸ்ட்ரிங் இன் மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ இதில் வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம ஒரே ஸ்ட்ரிங்கை வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். str1 ஈக்குவல் டு வெல்கம்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா str1 ஸ்டார் 4ன்னு கொடுத்தோம்னா 4 டைம்ஸ் வந்து நமக்கு கிவன் ஸ்ட்ரிங் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்போ மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு என்ன ஆகுது, டிஸ்பிளே பண்ணுறதுக்காக கிவன் ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஸ்லைஸ் இஸ் a substring of a main string. A substring can be taken from the original string by using the என்ன ஆப்ரேட்டர், அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. ஸோ இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா இண்டெக்ஸோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் எண்டிங் இண்டெக்ஸும் கொடுத்து ஒரு மெயின் ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு சப்ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க. தட் இஸ் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். இப்போ எஸ்டிஆரில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸ்டார்ட் கோலன் எண்டுன்னு கொடுத்துருக்காங்க. Start is the beginning index, end is the last index value of the character in the string. ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணி எப்படி ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ str1ல திருக்குறள் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, the given string is திருக்குறள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா print str1 of 0 அப்படின்னு கொடுத்தோம்னா 0ல எனக்கு என்ன இருக்கு, டீங்கிறது மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ நான் given stringல 0 to 5 அந்த இண்டெக்ஸில் இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் அந்த கேரக்டரை மட்டும் நான் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். தட் இஸ் மெயின் ஸ்ட்ரிங்குங்கிறது திருக்குறள். இதில் வந்து சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது 0 to 5 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டீங்கிறது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப லாஸ்ட் கேரக்டர் வந்து n-1ன்னு எடுத்துக்கணும். நம்ம 5ங்கிறது 4 எடுத்துக்கணும். அப்போ திரு வரைக்கும் நமக்கு என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த சப்ஸ்ட்ரிங். மெயின் ஸ்ட்ரிங் இஸ் திருக்குறள், சப்ஸ்ட்ரிங் இஸ் திரு. அப்போ இது எப்படி வந்து நீங்கள் கெட் பண்ணீங்க, ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் எண்டிங் இண்டெக்ஸும் கொடுத்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்ட்ரிங் வந்து நமக்கு என்ன பண்ணிடும், ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ அடுத்து எக்ஸாம்பிள், தேர்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூவே இல்லை, எண்டிங் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ எப்படி எடுத்துக்கும், பை டிஃபால்ட் 0லேருந்து நமக்கு எடுத்துக்கும். இப்போ 0லேருந்து எடுத்துக்கிறப்ப திரு, டீலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 5ங்கிறப்ப திருங்கிறது மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, எண்டிங் இண்டெக்ஸ் வந்து கொடுக்கல. அப்போ 6லேருந்து நமக்கு எண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் வரைக்கும் குறள் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் த ப்ரோக்ராம் டு ஸ்லைஸ் அ சப்ஸ்ட்ரிங் யூஸிங் த ஃபார் லூப். ஒரு கம்ப்யூட்டருங்கிற ஒரு வேர்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு இதுக்குள்ளே பாருங்க அந்த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல str1 இதில் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து கொடுக்கல, அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு அர்த்தம். எண்டிங் இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸ் +1 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னா, ஸோ கம்ப்யூட்டரில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 8 லெட்டர்ஸ். ஸோ 8 டைம்ஸ் நமக்கு என்ன ஆகும்னா இது வந்து ஒவ்வொரு டைம் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங் கிவன் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் வென் ஸ்லைசிங் த ஸ்ட்ரிங்.
இது என்ன பண்ணும்னா இதுல வந்து you can specify a third argument. ஸ்லைசிங் மாதிரி தான் ஸ்டார்டிங் எண்டிங் இண்டெக்ஸ் எல்லாம் கொடுப்போம். தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து ஸ்ட்ரைடுன்னு ஒன்று கொடுப்போம், which refers to the number of characters to move forward after the first character is retrieved from the string. The default value of stride is 1. ஸோ இது வந்து எத்தனை கேரக்டர் தள்ளி நமக்கு வந்து கேரக்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணணும் ரெட்ரீவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. தேர்டு ஆர்குமெண்ட் அதுதான் ஸ்ட்ரைடு அப்படிங்கிறத சொல்கிறோம். பை டிஃபால்ட்டாக இந்த ஸ்ட்ரைடு ஆர்குமெண்ட்டுக்கு வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் இது பாருங்க 10:16 கொடுத்துருக்காங்க. இதுல ஸ்ட்ரைடு வந்து கொடுக்கல. ஸ்ட்ரைடு கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப 10 to 16 அப்படிங்கிறது எந்த இடத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றப்ப நமக்கு கவுண்ட் பண்றப்ப நமக்கு என்ன வரும், எண்ட் ஆஃப் த கேரக்டர் வந்து 16 minus 1 15 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ லேர்ன் அப்படிங்கிற வேர்ட் மட்டும் நமக்கு கிடைக்கும், சப்ஸ்ட்ரிங் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள்ல நமக்கு ஸ்ட்ரைடு ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணியிருப்பாங்க 4 அப்படிங்கிறது. அப்போ த கிவன் வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னு. ஸோ 10 to 16ல நமக்கு லேர்ன் இருக்கு. ஸோ லேர்ன்ல 4th பிளேசஸ் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4th பிளேஸ்ல ஆறுங்கிற லெட்டர் இருக்கு. ஸோ ஆர் மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அடுத்துல பாருங்க 10 16 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேசஸ்ல இருக்கிறது மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகணும். அப்போ லேர்ன்ங்கிறதுல செகண்ட் பிளேசஸ்ல நமக்கு என்னென்ன இருக்கு, ஈங்கிற ஒரு இது இருக்கு, ஆர்ங்கிற ஒரு லெட்டர் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் கொடுக்கல, எண்டிங் இண்டெக்ஸும் கொடுக்கல, 3 மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கிவன் ஸ்ட்ரிங்ல தேர்ட் பிளேஸ்ல என்னென்ன கேரக்டர் இருக்கோ அதை மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். பை டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நமக்கு அப்படியே போட்டுறணும். ஸோ டபிள்யூங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆயிடும். ஸோ அதுல இருந்து நமக்கு 1 2 3 தேர்ட் பிளேஸ்ல நமக்கு சி இருக்கு, தென் 1 2 3 நமக்கு இ இருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்பேசஸையும் நமக்கு ஒரு கேரக்டரை கவுண்ட் பண்ணிட்டு நமக்கு தேர்ட் பிளேசஸ் இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். வெல்கம் டு லேர்ன் பைத்தான் அப்படிங்கிறதுல தேர்ட் பிளேசஸ்ல நமக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.